வாழ்க வளமுடன். வாங்க நம்ம ஜோ கிச்சன் சமையலில் நமக்கு இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு புது அரிசி. அதாவது நாங்கள் காட்டு யானம் தான் வடிப்போம் டெய்லி சாதம் எங்கள் வீட்டுக்காருக்கும் எனக்கும். ஆனால் இன்னைக்கு புது அரிசி நேற்று ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம். இது காளான் நமக்காம். இதோட பேர் காளான் நமக்கு. அதாவது இந்த அரிசி புத்தர் சாப்பிட்டாராம். இந்த அரிசி இது காட்டு யானை மாதிரியே தான் இருக்குமா ப்ராசஸ். ஆனால் இது எப்படி இருக்குன்னு நான் இப்போ ஃபஸ்ட்டு வடிக்க போகிறேன். அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கலாம். இது இந்த மாதிரி ஒரு அரிசி இருக்கான்னு எனக்கும் தெரியல. இப்போ தான் நேற்று தான் நாங்கள் வாங்குற இடத்துல சொன்னாங்க, காளான் நமக்குன்னு இந்த அரிசி புத்தர் சாப்பிட்டது ரொம்ப நல்லது அப்படி சொல்லிட்டு. அதனால் காட்டு யானம் சீக்கிரம் வெந்துடும். ஆனால் இது எப்படி வேகுதுன்னு தெரியல. உங்களுக்கு காமிக்கலாம் வீடியோன்னு சொல்லிட்டு தான் நான் இதை காமிச்சிட்ருக்கேன். நீங்கள் எங்கேயாவது எந்த கடையிலையாவது நீங்கள் அரிசி வாங்குற கடையில் கேட்டு பாருங்க, காளான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரிசி இருக்கா அப்படின்னு கேட்டு பாருங்க. அதே மாதிரி காட்டு யானை மாதிரி தான், மாப்பிள்ளை சம்பா மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது எப்படி வேகுதுன்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், நல்லா இருக்குது அரிசி பார்க்கறதுக்கு. ஆனால் நான் இது பாருங்கள், இதில் ஒரு அழகு. நான் இது எப்படி வடிக்கிறதுன்னு நிறைய பேர் கேட்டாங்க எனக்கு. அதனால் நான் இது எப்படி ப்ராசஸ் பண்ணுறேன் பாருங்கள். காட்டு யானம் அப்படி தான் வடிப்பேன் நான். இதில் ஒரு அழகு அரிசி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மண்பானையில் போட்டுப்பேன். இந்த மாதிரி ஒரு அழகு வேகிற மாதிரி இந்த பானை சரியாக இருக்கும். இந்த மண்பானையில் போட்டு இதை கிளம்பிட்டு வந்துடலாம். நம்ம இதை கழுவிட்டு இப்போ ஸ்டவ் மேலே ஸ்ட்ரைட்டாக வைக்க போகிறோம். நம்ம இதை ஒரு கொதி நல்லா கொதிச்சு கதை கதைன்னு வேகும்போது ஆஃப் பண்ணி இது ஒரு மூடி போட்டுடணும். ஒரு 1 hour கழிஞ்சு அதுக்கப்புறம் தான் நான் காட்டு யானை வேக வைப்பேன். அதே மாதிரி ப்ராசஸில் தான் இது வடிக்கணும்னு சொன்னாங்களாம். இதை நான் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்கள், நான் எவ்வளோ தண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இவ்வளோ முக்கால் வச்சுருக்கேன் நான். ஏன்னா அது வேகணும் இல்லையா, அதனால் இது அடுப்பை ஆன் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாதம். காட்டு யானை வடித்தாலும் இதே மாதிரி ப்ராசஸ் தான். ஒரு அழகு போட்டால் இவ்வளோ தண்ணி தான் வைப்பேன். அவ்வளோ கல்லுப்பு போட்டு நல்லா வடிப்பேன். அது சீக்கிரம் வெந்துடும். ஒரு 1 hourக்குள்ளே வெந்துடும். அது ஆஃப் பண்ணி வேக வைப்பேன் 2-3 வாட்டி. நல்லா மலர்ந்து வந்துடும். இந்த அரிசி எப்படி வேகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம பானை இல்லையாங்க, சட்டுன்னு வெந்துடும். நீங்கள் ஆஃப் பண்ணி சிம்மில் வச்சுட்டோட அதுவே வெந்துடும். ஏன்னா நீங்கள் இந்த அரிசி வடிக்கிறதா இருந்தால் எந்த அரிசியுமே காட்டு யானம் இந்த அரிசி வடிக்கிற மாதிரி, மாப்பிள்ளை சம்பா வடிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இந்த அரிசியாக இருந்தாலும் காளான் நமக்கு இந்த அரிசி பேர். இது வடிக்கிற மாதிரி பானையில் வடிங்க. இது மாதிரி ஒரு மண்பானை வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி சைஸில் அழகாக பொங்காமல் அழகாக வேகும். நம்ம அரிசி கழுவி வச்சோம் இல்லையா, அது அரை மணி நேரம் வச்சு இப்போ பாருங்கள் எங்கே உள்ளே போயிருக்கு பாருங்கள். இவ்வளோ ஃபுல்லாக வச்சோம் இல்லையா, முக்கால் வச்சோம். இப்போ உள்ளே போயிருக்கு பாருங்கள். வெந்து இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு பாருங்கள். சாதம் எப்படி வந்திருக்கு பாருங்கள். சும்மா நல்லா ஜம்முன்னு வந்து போச்சு. சாதத்துக்கு நல்லா மோர் விட்டு நல்லா பிசைஞ்சிட்டு, ரசம் விட்டு பிசைஞ்சிட்டு, எல்லாம் காயெல்லாம் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. லைக் பண்ணுங்க.